பக்ரைன் மீது ஈரான் தாக்குதல், சிறுவர்கள் உட்பட 32 பேர் காயம். சவுதியில் இருந்து அவசியமற்ற ஊழியர்களை வெளியேறுமாறு அமெரிக்கா பிறப்பித்து அதிரடி உத்தரவு. சர்வதேச அளவில் எரிசக்தி நெருக்கடி, அவசரகால எண்ணெய் இருப்புகளை பகிர்ந்து கொள்ள G7 நாடுகள் திட்டம். ரியாத் மற்றும் துபாய்க்கான விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பம். சவால்களை எதிர்கொள்ள இலங்கை தயார், மத்திய வங்கி ஆளுநர் உறுதி. சட்டவிரோத சொத்துக்கள் சேர்ப்பு, முன்னாள் MA சஜின் பாஸ் குணவர்த்தன கைது. சிதைவடையும் நிலையில் ஈரான் கடற்படையினரின் சடலங்கள், வைத்தியசாலையில் நிர்வாகம் திணறல். வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு நேற்றுக்கு நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். பக்ரைனின் சித்ரா பகுதியில் ஈரான் நடாத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் 32 பேர் காயமடைந்துள்ளனர் என அந்த நாட்டு உத்தியோகபூர்வ செய்தி நிறுவனம் தகவல் தெரிவித்தது. காயமடைந்தவர்களில் 4 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதோடு அதில் அறுவை சிகிச்சை தேவைப்படும் சிறுவர்களும் அடங்குவார் என பக்ரைன் சுகாதார அமைச்சகம் தெரிவித்தது. பக்ரைன் தலைநகர் மானாமாவுக்கும் தெற்கே அமைந்துள்ள சித்ரா பகுதியை இலக்கு வைத்து ஈரான் இந்த ஆளில்லா விமான தாக்குதலை நடாத்தியதாக பக்ரைன் செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இந்த பகுதியில் நிலவி வரும் ராணுவ மோதல்களுக்கு மத்தியில் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு நிலவரங்களை கருத்தில் கொண்டு போலீசார் அப்பகுதியில் பாதுகாப்பினை தீவிரப்படுத்தியுள்ளனர். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் சவுதி அரேபியாவில் உள்ள அத்தியாவசியமற்ற அரசு ஊழியர்களையும் அனைத்து பணியாளர்களின் குடும்ப உறுப்பினர்களையும் பாதுகாப்பு அபாயங்கள் காரணமாக அங்கிருந்து வெளியேறுமாறு உத்தரவிட்டுள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்தது. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியன்று ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் ஸ்டேலும் போரை தொடங்கிய பின்னர் சவுதி அரேபியாவில் இருந்து வெளியேறுமாறு அந்த திணைக்களம் கட்டாய உத்தரவு பிறப்பிப்பது இதுவே முதல் முறையாகும். சவுதி அரேபியா மீது ஈரான் நடாத்தும் தாக்குதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. முன்னதாக அல்கர்ஜ் பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டடம் ஒன்றின் மீது ஏவுகணை விழுந்ததில் குறைந்தது 2 பேர் உயிரிழந்துள்ளனர் என சவுதி அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் தலைநகர், ஒரு விமான தளம் மற்றும் ஒரு எண்ணெய் வயல் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட பல ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை முறியடித்துள்ளதாக அவர்கள் அறிவித்தனர். சர்வதேச சந்தையில் நிலவும் எரிசக்தி நெருக்கடியை சமாளிக்க தமது அவசரகால எண்ணெய் இருப்புகளை கூட்டாக வெளியிடுவது குறித்து G7 நாடுகளின் நிதியமைச்சர்கள் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதற்கமைய சர்வதேச எரிசக்தி முகாமையுடன் ஒருங்கிணைந்து இந்த எண்ணெய் இருப்புகளை சந்தைக்கு விடுவிப்பது குறித்து தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு அமெரிக்கா உள்ளிட்ட 3 G7 நாடுகள் ஏற்கனவே தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளன. உலகளாவிய ரீதியில் அதிகரித்து வரும் மசகு எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தவும் விநியோக தடையை சீர் செய்யவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. இன்றைய ஆலோசனையின் முடிவில் இதுகுறித்து உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் சூழ்நிலையை தொடர்ச்சியாக கண்காணித்து அதன் அடிப்படையில் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் நலனிற்கு முன்னுரிமை அளித்து ரியாத் மற்றும் துபாய்க்கான தமது அன்றாட வானூர்தி சேவைகளை மீள ஆரம்பிப்பதற்காக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி இன்றிரவு ரியாத்திற்கும் நாளை முதல் துபாய்க்கும் வானூர்தி சேவைகள் இடம்பெறவுள்ளன. ஜூஎல் 265 கொழும்பு ரியாத் 6:15 மணிக்கும், ஜூஎல் 266 ரியாத் கொழும்பு 10:35 மணிக்கும், ஜூஎல் 231 கொழும்பு துபாய் 12:40 மணிக்கும், ஜூஎல் 232 துபாய் கொழும்பு 5 மணிக்கும். இதேவேளை பயணிகள் மேலதிக விவரங்கள் மற்றும் மாற்று ஏற்பாடுகள் குறித்து அறிந்து கொள்வதற்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் 24 மணி நேர தொடர்பு மையத்தை 1979 என்னும் இலக்கத்தினூடாக தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலினால் உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரித்த போதிலும் அதனால் ஏற்படும் பணவீக்கத்தின் தாக்கத்தை எதிர்கொள்ளும் வலுவான நிலையில் இலங்கை இருப்பதாக மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க ஊடகம் ஒன்றுக்கு தகவல் வெளியிட்டுள்ளார். இதற்கமைய எண்ணெய் இறக்குமதியை நம்பியிருக்கும் ஒரு நாடு என்ற ரீதியில் விலையுயர்வு இலங்கையின் பணவீக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை ஒப்புக்கொண்ட ஆளுநர் தற்போதைய பொருளாதார நிலைமை அதனை சமாளிக்கக்கூடியதாக உள்ளதை சுட்டிக்காட்டினர். இலங்கையின் இலக்கு பணவீக்கம் 5% உள்ள நிலையில் கடந்த மாத பணவீக்கம் வெறும் 1.6% மாத்திரமே பதிவாகியுள்ளது. இந்த இடைவெளி விலையேற்றத்தினால் ஏற்படும் அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள இலங்கைக்கு ஒரு சிறந்த தளத்தை வழங்கியுள்ளது. முன்னைய நெருக்கடி காலத்தில் பணவீக்கம் 70% இருந்தது. அதனுடன் ஒப்பிடும்போது நாம் இப்போது மிகவும் தயார் நிலையில் இருக்கின்றோம் என ஆளுநர் குறிப்பிட்டார். மத்திய கிழக்கு மோதல்கள் தீவிரமடைந்ததை தொடர்ந்து ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $90 தாண்டியுள்ளது.
வெள்ளிக்கிழமை மட்டும் பிராண்ட் மசகு எண்ணெய் விலை 9% அதிகமாக உயர்ந்து கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத உச்சத்தை எட்டியுள்ளது. பணவீக்கத்தை 5% இலக்கை நோக்கி வழிநடத்தும் நோக்கில் இலங்கை மத்திய வங்கி அண்மையில் தனது கொள்கை வட்டி விகிதத்தை 7.75% மட்டத்தில் பேண தீர்மானித்துள்ளது. உலகளாவிய ரீதியில் பணவீக்கம் அழுத்தம் அதிகரித்து வரும் போதிலும் இலங்கையின் தற்போதைய பொருளாதார குறிகாட்டிகள் நம்பிக்கை அளிப்பதாக ஆளுநர் தெரிவித்தார். மேலும் இலங்கையை போன்ற சிறிய பொருளாதாரத்திற்கு உலகளாவிய விலை மாற்றங்கள் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜித் தாஸ் குணவர்த்தன சட்டவிரோத சொத்துக்களை சேர்த்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இன்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோத சொத்துக்கள் ஈட்டியதன் தொடர்பாக விசாரணைக்காக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக இன்று முற்பகல் அவர் லஞ்ச ஆணைக்குழுவில் வருகை தந்திருந்தார். வாக்குமூலம் வழங்க வந்திருந்த வேளையிலேயே விசாரணைகளை முன்னெடுத்த அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். சுமார் 243.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை சட்டவிரோதமான முறையில் ஈட்டியதாக அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய போர்க்கப்பலில் உயிரிழந்த 87 கடற்படையினரின் உடல்களை பாதுகாப்பதில் காலி கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலை நிர்வாகம் பாரிய சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. இவ்விடயம் குறித்து வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் STGM ரங்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், ஒரே நேரத்தில் 87 உடல்கள் கொண்டு வரப்பட்டமையால் அவற்றை பிரேதரையில் பாதுகாப்பாக வைப்பதில் கடும் நெருக்கடி நிலை ஏற்பட்டது. வைத்தியசாலையில் போதிய குளிரூட்டி வசதிகள் இல்லாத நிலையில் உடல்கள் சிதையாமல் இருக்க தற்காலிக ஏற்பாடுகள் மூலம் அவை தற்போது பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்த உடல்களை இன்னும் எவ்வளவு காலத்துக்கு வைத்தியசாலையில் வைத்திருக்க வேண்டும் என்பது குறித்து நமக்கு இதுவரை எந்தவிதமான உத்தியோகபூர்வ தகவலும் வழங்கப்படவில்லை. இந்த விவகாரம் தொடர்பில் சுகாதார அமைச்சு, வெளிவிவகார அமைச்சு மற்றும் ஈரானிய தூதரகம் ஆகியவற்றுக்கிடையே நடைபெற்று வரும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் பற்றி நமக்கு தெரியாது. இந்த உடல்களை இலங்கையிலேயே அடக்கம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டால் மாநகர சபை மற்றும் பொதுமக்களின் உதவியுடன் ஒரே நாளில் அந்த பணிகளை எம்மால் நிறைவு செய்ய முடியும். ஆனால் உடல்களை திருப்பி அனுப்புவதில் தாமதம் ஏற்பட்டால் அவற்றை நீண்டகாலம் பாதுகாப்பது வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு பெரும் சுமையாக அமையும். அத்துடன் இலங்கைக்கு அப்பால் சர்வதேச கடற்பரப்பில் பயணித்துக் கொண்டிருந்த ஈரானிய போர்க்கப்பல் மீது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடாத்திய தாக்குதலில் 87 பேர் கொல்லப்பட்டனர். அவர்களின் உடல்களே தற்போது ராஜதந்திர தீர்மானங்களுக்காக காத்திருக்கும் நிலையில் கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் பிரேதரையில் வைக்கப்பட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பக்ரைன் மீது ஈரான் தாக்குதல், சிறுவர்கள் உட்பட 32 பேர் காயம். சவுதியில் இருந்து அவசியமற்ற ஊழியர்களை வெளியேறுமாறு அமெரிக்கா பிறப்பித்து அதிரடி உத்தரவு. சர்வதேச அளவில் எரிசக்தி நெருக்கடி, அவசரகால எண்ணெய் இருப்புகளை பகிர்ந்து கொள்ள G7 நாடுகள் திட்டம். ரியாத் மற்றும் துபாய்க்கான விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பம். சவால்களை எதிர்கொள்ள இலங்கை தயார், மத்திய வங்கி ஆளுநர் உறுதி. சட்டவிரோத சொத்துக்கள் சேர்ப்பு, முன்னாள் MP சஜித் தாஸ் குணவர்த்தன கைது. சிதைவடையும் நிலையில் ஈரான் கடற்படையினரின் சடலங்கள், வைத்தியசாலையில் நிர்வாகம் திணறல். இத்துடன் ஈரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன.